Glory to God. Hallelujah. நம்முடைய பிதாவாகிய தேவனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்கள் அனைவருக்கும் கிருபை இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களிடம் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்கிற வேத வசனம் யாத்ரா புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 20ஆவது வசனம். யாத்ரா புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 20ஆவது வசனம். வழியில் உன்னை காப்பதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். அல்லேலூயா. ஆயத்தம், நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கு என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்ம எல்லோரையுமே ஆண்டவர் ஆயத்தம் பண்ணிருக்கிறதான அந்த ஸ்தானத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய ஆண்டவர் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த ஸ்தலம் அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானானை ஸ்தானம் என்று சொல்லி சொன்னார். நமக்கு பரம கானானை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஒரு அலையை சொல்லுவோமா? அந்த பரம கானான், அதுதான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறதானே ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் நமக்காக அந்த ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஸ்தலத்திலே நம்மை கொண்டு போய் சேர்க்கும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராய் காணப்படுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசுவும் அதைத்தான் சொன்னார். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த உங்களுக்காக என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நமக்காக ஆயத்தப்படுகிற அந்த ஸ்தானம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் மிகுந்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஸ்தானம். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வீட்டை நமக்காக கட்டி கொண்டிருக்கிறார், பரலோகத்திலே கட்டி வைத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. நமக்காக கட்டி கொண்டிருக்கிறார், கட்டி வைத்திருக்கிறார். அப்ப அந்த பரம வீட்டின் ஆசீர்வாதத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு என்ன முக்கியமான என்ன தேவை என்றால், எப்படி ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரோ நாமும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஒவ்வொரு காரியத்துக்குமே ஆண்டவர் ஒவ்வொரு செயலையும் செய்வதற்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தையா இருக்கும். மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார். யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கு நாம் பார்க்கிறோம், மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், விடியற் காலத்தில் 34:22 விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நெல் என்று சொன்னார். எப்போ வந்து நிக்கணும்? எங்க வந்து நிக்கணும்? காலமே தேவனுடைய சமூகத்தில் வந்து நெல். காலமே அப்படின்னு சொன்னா அது 9 மணி, அதுக்கு 9 மணிக்கு முந்திதான். அது தாண்ட 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 அது காலை என்று சொல்ல முடியாது, மதிய வேளையா இருக்கு. அவர் சொல்லுற காலமே தேவ சமூகத்தில் வந்து நெல், ஆயத்தமாகி வந்து நெல் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் அவனை குறித்து அந்த வார்த்தையை சொல்கிறார் என்றால் நம்மை குறித்தும் அந்த காரியத்தான் சொல்கிறார். நாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் முந்தின நாளே ஆயத்தமாயிருக்கும். ஆண்டவர் சொல்றது இன்னைக்கு மரண
மறுநாளைக்கு தான் அவர் சொல்றார், விடிய காலம். அப்ப ராத்திரியும் சொல்லிடுறாரு. அப்போ இன்றைக்கு ஆராதனை நாளத்தான் முந்தைய நாளிலேயே நாம் என்ன செய்யணும்? அதுக்காக ஆயத்தமாயிடும். அது ஆயத்தமாடும், அது ஆயத்தமாடும். சனிக்கிழமையிலே நம்முடைய உள்ளமெல்லாம் ஆயத்தமானால்தான் ஞாயிற்றுக்கிழமையில தேவ சமூகத்திலே நேரத்திற்கு நிக்க முடியும். நேரத்துக்கு நிக்க முடியும். ஞாயிற்றுக்கிழமைலாம் நீ 7 மணிக்கு பிறகு நீ தூங்கிட்டு இருந்தா, இப்ப சொல்றேன், ஒரு நாள் உருப்படவே மாட்டேன், ஒரு நாள் உருப்படவே மாட்டேன், விளங்கவே மாட்டேன். ஞாபகம் 7 மணிக்கு முந்தையே நீ எந்திரிச்சு 9 மணி 6 மணிக்கு அந்த 2 ஹவர் போகும். கடப்பதான் எந்திரிச்சு நீ எழுதலாம், குளிச்சுட்டு ரெடியாகி வரலாம். அதுக்கு பிறகு தூங்குற எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த வாழ்க்கை அது உருப்படாத வாழ்க்கை. ஆண்டவருக்கு முக்கியமான நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. தேவ சமூகத்திலே என்ன செய்யணும்? காலம் நிற்கத்தக்கதா நீ ஆயத்தமாகணும். கர்த்தருக்கு சுதந்திரம். காரணம், ஆண்டவர் சொல்லுகிறார், மத்தேயு 24:44 சொல்றாரு, நீங்கள் நினையாத மாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப நாம ஆயத்தம் இல்லைன்னு சொன்னா, ஆண்டவர் நினையாத நாளிகை என்று சொல்லும்போது நீ தூங்கிட்டு இருக்கும்போது வந்தா நீ தூக்கத்துல தான் இருக்க. முடிச்சு பார்க்கும்போது உங்களுடைய மனைவி பரிசுத்தமா இருந்தா எடுத்துக்கொள்ளப்படுவான், இல்ல உங்களுடைய கணவர் பரிசுத்தமா இருந்தா எடுத்துக்கொள்ளப்படுவான், உங்களுடைய பிள்ளைகள் பரிசுத்தமா இருந்தா எடுத்துக்கொள்ளப்படுவான். நீ வெறும் வீட்டை தான் பார்த்துக்கிட்டு இருக்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால ஆண்டவர் நினையாத நாளிகையிலே வரப்போகிற அந்த ஆண்டவருக்கு நீங்க எப்படி இருக்கணும்? ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, லூக்கா 3:3 நாம் வாசிக்கும் பொழுது அங்கு நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசுடைய ஊழியத்தை ஆண்டவர் துவக்குவதற்கு முன்பதாக அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ண யோவான்ஸ்நானனை தேவன் நியமித்தார். அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்விய பண்ணுங்கள் என்றும், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றும், அந்த வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவருடைய சத்தம் உண்டாகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி அவருடைய ஆகமத்திலே சொல்லி இருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி எங்க சொல்லி இருக்கிறாரு? ஏசாயா 40ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, ஏசாயா 40:3 வாசித்தோம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வே பண்ணுங்கள் என்றும், பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு கொடாமைகளை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகவும் மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தருடைய வாக்கு அதை உரைத்தது என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று என்று 600 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தைப்படியே எலியாவின் ஆவியை உடையவனாய் யார் பிறகுறாரு? யோவான்ஸ்நானன் பிறந்தார். அந்த யோவான்ஸ்நானன் வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவர் சத்தமாக அவர் கூப்பிட்டு அவர் சொன்ன அவருடைய பிரசங்கெல்லாம் நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொன்னா, அந்த 3ஆம் அதிகாரத்திலே நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொன்னா, 8ஆவது வசனத்தில் அவர் சொல்றாரு, மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று அவர் எழுதுகிறாரு, பிரசங்கம் பண்றாரு. 7ஆவது வசனத்தில் அவர் சொல்றாரு, தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பிக்கொள்ள உங்களுக்கு வழிகாட்டினவன் யார் என்று அவர் கேள்வியோடு கூட அவர் விளக்கத்தை சொல்லி அவர் என்ன செய்கிறார்? ஜனங்களை நம்முடைய வசப்படுத்துகிறார். ஆம், தேவனுடைய வசப்படுத்துகிறார், கிறிஸ்துவனை வசப்படுத்துகிறார். அதே தான் நாம் பார்க்கிறோம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 27ஆவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, லூக்கா 7:27 நான் வாசிக்கும் பொழுது, இதோ நான் என் தூதரை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால்
குறிக்கப்பட்டவர். அல்லேலூயா. குறிக்கப்பட்டவர் தான் இந்த யோவாசானவர். ஆமென். அல்லேலூயா. அவருடைய வார்த்தைகளை கேட்ட, அவருடைய சத்தியத்தை கேட்ட அநேகர், அது 3:12 வாசிக்கும் பொழுது ஆயக்காரர் ஞானஸ்நானம் பெற வந்து அவரை நோக்கி, போதகரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஞானஸ்நானம் பெற்றார்கள். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆனால் அதே வேளையிலே பரிசேயர் அநேக கூட்டத்தார் ஞானஸ்நானம் பெறவில்லை, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கும் ஆயத்தம் உள்ளவர்களுக்கு தான் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆயத்தம் உள்ளவர்கள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் இருந்து நாம் பார்க்கும் பொழுது அங்கு நாம் ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். லூக்கா 14:16 நாம் வாசிக்கும் பொழுது ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைத்தான். இந்த காரியத்தை ஆண்டவர் இயேசு ஒரு ஓமானமாக சொல்லுகிறார். தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனமாக பண்ணுகிறவன் பாக்கியவான் என்று சொல்லி இந்த காரியத்தை சொல்லுகிறார். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவரிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, வாருங்கள் என்று சொல்லிட்டு அவனை அழைத்தான் என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய சமூகத்திலே நமக்கு ஆண்டவர் விருந்து அளிக்கிறார். வார்த்தை என்கிறதான மாம்சத்தினாலே நமக்கு விருந்து அளிக்கப்படுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் இந்த விருந்துக்கு எல்லாரும் அழைக்கப்படுகிறார். எல்லாரும் சபையிலே உள்ள ஒவ்வொரு குடும்பத்தாரும் அழைக்கப்படுகிறார்கள். எல்லாரும் அழைக்கப்பட்டாலும் தேவனுடைய சமூகத்திலே வந்து அந்த விருந்திலே கலந்து கொள்பவர்கள் எத்தனை பேர்? அந்த விருந்திலே கலந்து கொள்பவர்கள் எத்தனை பேர்? யோசிச்சு பாருங்க. அந்த விருந்துக்கு எத்தனை பேர் ஆயத்தமாக வருகிறீர்கள்? இங்க பார்க்கிறோம், எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, வாருங்கள் என்று சொல்லி தன்னுடைய ஊழியக்காரனை சொன்ன பொழுது அடுத்த வசனம் சொல்லுகிறது, 18வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். போக்கு சொல்ல எல்லாருமே சாக்கு போக்கு. ஆண்டுடைய சமூகத்தில் வராததற்கு சாக்கு போக்கு. தேவன் நமக்கு அழைக்கிறதான விருந்திலே நாம் கலந்து கொள்ளாததற்கு சாக்கு போக்கு சொல்வதற்கு எல்லாரும் தயாராக இருக்கிறார். ஒருத்தர் சொல்றான், என்ன சொல்றான்? ஒருவன் பயனை கொண்டே நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவருக்கு மன்னிப்பை ஏற்றுக்கொள்வாரா? இன்னொருத்தர் சொன்னான், 5 ஏற்பாடு கொண்டே அதை சோதித்து பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். வேறொருவன் ஒரு பெண்ணை திருமணம் செய்துட்டு அவளுக்கு பின்னால் நான் போனோம், அதனால என்ன மன்னியும் சொல்றான். ஹலோ, பைபிள் வசனம், நான் ஒன்றும் தற்கால எடுத்து சொல்லல. அந்த ஊழியக்காரன் எல்லாம் வந்து தன்னுடைய எஜமான இடத்துல சொல்லும் பொழுது, நீங்க சொல்லக்கூடிய சாக்கு போக்கெல்லாம் நான் ஆண்டுடைய சமூகத்துல வைச்சா ஆண்டவர் அதுக்கு என்ன பதில் கொடுப்பாரு சொல்லுவோம்? ஆண்டவருக்கு போவோம். போவதோட அவர் சொல்றாரு, நீ போய் என்ன செய்து அவர் சொல்றாரு. 21வது வசனம் வாசிங்க. அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டெஜமான் கோபம் அடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றார். அல்லேலூயா. இப்ப அழைக்கப்பட்ட நீங்கள் ஆயத்தமாக இல்லை என்றால் உங்கள் இடத்திலே, அதான் ரீப்ளேஸ் சொல்லுவாங்க, உங்க இடத்துல வேற ஒருத்தர் வந்து உட்கார்ந்துருவாங்க. ஹலோ, நம்மளுக்கு கண்ணீர், வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுது, கண்ணீருக்கும் காணாமலும் காதிருந்தும் கேளாமலும்.
இருதயத்திலே உணர்வில்லாத ஜனங்கள் என்று வேதம் சொல்கிறது. புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம் 10ஆவது வசனத்தில் நீங்க வாசிக்கும் போது ஏசாயா தங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்க நீர் அவர்கள் இருதயத்தை கொழுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி என்ன சொல்றாரு? அவர்கள் கண்களை மூடி போடு சொல்றாரு. காரணம் என்ன? கேட்கல. ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்பது கிடையாது. ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்பதே கிடையாது. சத்தியத்துக்கு செவி கொடுப்பதே கிடையாது. இதற்காகத்தான் ஆண்டவருக்கு அப்படிப்பட்ட கோபம் வந்து நீ என்ன செய்ய, இதெல்லாம் செய்து, இதெல்லாம் நீ செய்து. இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்காங்க? தங்கள் கண்களினாலே காணாமலும் தங்கள் காதுகளினாலே 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே இதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அநேகர் அப்படித்தான் இருக்கிறார். ஆண்டவர் நமக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறதை நாம் காண முடியாதபடி நம்முடைய கண்ணும் காணவும் இல்லை, காதும் கேட்கல, இருதயமும் அதுல உணர்வில்லாதபடி, இருதயத்தில் தோன்றாதபடி மந்தமாக காணப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நம் ஆண்டவர் நமக்கென்று ஆயத்தப்படுத்தியிருக்கிற அந்த ஆசீர்வாதத்துக்கு நாம் போறோம். யோவான் 14:3 ஆண்டவர் சொல்கிறார், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சென்று கொள்வேன். 14:2 என்ன சொல்கிறார்? 14:3 நான் வாசித்து 14:2 என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். அல்லேலூயா. அவன் நமக்காக என்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண, அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி அவர் என்ன சொல்றார்? மறுபடியும் வந்து நான் உங்களை கூட்டிக் கொள்ளுகிறேன். இந்த பருவத்துக்கு ஆண்டவர் எடுத்துக் கொள்ளப்படும் முன்பதாக ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நம்முடைய ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தை, நமக்கென்று ஒரு ஸ்தலம் ஆயத்தமாக்கப்படுகிறது. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அந்த ஸ்தலத்திலே நம்மை கொண்டு போய் சேர்க்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். அது நமக்கென்றே ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்தலத்திற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. பாருங்க, 23வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே 22-23 லூக்கா 14:22 ஊழியக்காரன் அப்படியே செய்து ஆண்டவரை நீ கட்டளையிட்டபடியே செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது, இன்னும் இடம் இருக்கிறது என்றார். அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெருவழிகளிலும் நேர்களிலும் போய் என் வீடு நிறையபடி ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா அப்படின்னு சொல்றான். கம்பல்சரியா எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வா, விருந்து ஆயத்தமாயிருக்கு சொல்லிட்டு 24வது வசனத்தில் சொல்றாரு, அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரின் ஒருவனாகி, எப்போ முன்னால அழைச்சாரு, யார் யாருக்கு கார்டு கொடுத்து, விசிட்டிங் கார்டு கொடுத்து, யார் யாருக்கு அழைப்புகள் கார்டு கொடுத்து, இன்விடேஷன் கார்டு கொடுத்து கூப்பிட்டாங்களோ அவங்களுக்கு எல்லாம் என்ன கிடையாது, யாம் விருந்தல். அவர் சொல்றாரு, அழைக்கப்பட்டிருந்த மனுஷன் ஒருவனாகி என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவருடைய கோபம் அப்படி வந்துடும். அதனால்தான் அழைக்கப்பட்டவர்கள் அநேக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் சிலர். அல்லேலூயா.
அழைக்கப்பட்ட 500 பேருக்கு 500 குடும்பத்துக்கு போய் வெட்டிங் கார்டு கொடுத்து நீங்க ஆயுதம் பண்ணி வச்சிருப்பீங்க. எத்தனை பேருக்கு? ஒரு குடும்பத்தில் 2 பேராவது இருந்தா ஒரு 1000 பேருக்காவது சாப்பாடு போட வேண்டுமா அப்படின்னு சொல்லி நீங்க ஆயுதம் பண்ணுவீங்க. ஒருத்த கூட வரலன்னா யோசிச்சு பாருங்க. ஒருத்த கூட வரலன்னா எப்படி இருக்கும்? ஆண்டவர் அதை குறிச்சு கவலைப்படவே இல்லை. அவங்க வரலையா விட்டு நின்றாலும் வாங்க கொடுத்துருவான். உன் பிளேஸ்ல வேற ஒருத்தர் வச்சு ஆண்டவர் பார்க்க விரும்பிடுவான். அதுக்கு நீ என்ன செய்யாத? விட்டு கொடுத்துறாரு. நீ ஆயத்தமா தேவனுடைய சமூகத்திலே காலையே வந்து நெல் என்று மோசைக்கு சொன்னார். அன்னைக்கு மோசை போலன்னா மோசைக்கு போல யார் போயிருப்பா? யோசுவா அன்னைக்கு போயிருப்பான். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், உன்னை அழைக்கிற ஆண்டவருக்கு நீ செவி கொடு என்று வேதம் சொல்லுவார். அல்லேலூயா. நீங்க மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனங்களை நாம் வாசிப்போம். அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, நீங்கள் நகரத்துக்குள்ளே போங்கள், அங்கே தண்ணீர் கூட சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு முன்பாக எதிர்படுவான், அவர் பின்னே போங்கள். அவர் எந்த வீட்டிற்குள் பிரவேசிக்கிறாரோ அந்த வீட்டு எஜமானை நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் கேட்கிறார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பளம் முதலானவைகளை விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான நேர்வீட்டறையை உங்களுக்கு காண்பிப்பான், அங்கே நமக்காக ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினான். அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய சீஷரோடு பந்தி இருப்பதற்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். அந்த இடம் எப்படிப்பட்டது? நல்ல யோசிப்பாங்க. நான் அதான் சொல்ல வந்தேன். முன்னே வார்த்தைகளை சொல்லும்போது நமக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணுகிற ஸ்தலம் அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அது விஸ்தாரமான இடம். அது ஒரு வேறு அறை என்று சொல்லப்படுகிறது. விஸ்தாரமான இடம், 12 பேருக்கு விஸ்தாரமான இடம். ஆண்டவர் இந்த இடத்தை நமக்கு ஆயத்தமாகி கொடுத்த இந்த இடத்தை பற்றி யோசிச்சு பாருங்க. ஆண்டவருடைய தரிசனம் ஒன்று இருக்கிறது. இங்க கீழே உட்கார்ந்துருக்கீங்க, இந்த கொஞ்சம் கூட்டம் அல்ல, நேரையும் ஆல்கனிலையும் நிரம்பி வழியும். அதுதான் ஆண்டவருடைய திட்டம். இதை கெட்டும் போது என் கூட துணை செய்வது மாதிரி ஒரு நபர் வருவர். சும்மா அப்படி ஷீட்டு போட்டு முடிச்சிடும். அவர் பாக்கெட்ல இருந்த கொஞ்சம் பணத்தை அப்படி வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டே பிளான் போட்டுக்கிட்டே சொல்லிக்கிட்டே வருவாரு. நான் சொல்றேன், ஆண்டவர் எனக்கு முதல்ல வீட்டை கிட்ட சொன்னாரு. இந்த வீட்டை கிட்ட சொல்லும் போதே அந்த வீட்டையே எப்படி கெட்ட பாத்தீங்களா, சென்ட்ரிங் போட்டு கெட்டதுக்கு எனக்கு சொல்லி கொடுத்தவரு அவருடைய சச்ச ஷீட்டு போட வச்சுருவாரு. சும்மா இருவை பெசாம அவர் அடக்குவேன். அடங்கிட்டு என்னுடைய எனக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையின்படியே ஒவ்வொரு காரியத்தை அப்படியே சுத்திலும் 10 பில்லர் போட்டாச்சு. இதுல ஒரு 2 பில்லர், 12 பில்லர். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. 12 பில்லர் போட்டு இந்த 2 பில்லர் போட்ட உடனே என் கூட வந்தவன் சொன்னா, என் கூட இருந்தவன் என்ன சொல்லிட்டு இருந்தான், இதே போட்டீங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, எவ்வளவு செலவாகும் அப்படின்னா எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். ஒரு யெகோவா ஏறி இவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். சும்மா இருக்கணும். இல்லை நான் இந்த சர்ச்சை வரமாட்டேன். ஒரு வாரம், 2 வாரம், 3ஆவது வாரம் தேவ சமுத்திரம் சொன்னான். அல்லேலூயா. அதனால அது பிறகு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா. ஆனா
அவரை விட ஆண்டவர் 3 பேரை கொண்டு இந்த ஆலயத்தை கட்டுப்படியாக தெரிவு செய்தார். வேலையை வச்சுக்கோமா, 3 கொண்டு கர்த்தர் பெரியவர். நம்மில் இருப்பவர் இந்த உலகத்தில் இருப்பவர்களும் பெரியவர். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அதைத்தான் நான் விசுவாசிக்கிறேன். அவர் நமக்காக ஒரு சிறு கூட்டமான ஒரு கூட்டத்திற்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணின இந்த ஸ்தலமே இவ்வளவு பெரியதற்காக ஆண்டவர் ஆயத்தம் சீஷர்களுக்காக ஆயத்தம் பண்ணது மேல்விட்டாயில விஸ்தாரமான அறை. அந்த அறையில் தான் 120 பேர் கூட்டாங்க. அப்போ சிலர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கல. அந்த அறையில் தான் எத்தனை பேர் கூட்டுறாங்க? 120 பேர் கூட்டாங்க. அங்க வச்சுதான் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. நீங்க அந்த அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தை அப்படியே வாசி வந்தீங்கன்னா தேவனுடைய பிரசங்கத்துல 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்று சபையிலே சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள். ஒரு அலையில் வச்சுக்கிறோமா? ஆண்டவர் ஆயத்தப்பட்ட ஸ்தலம் எப்படிப்பட்டது சொல்லுங்க, எப்படிப்பட்டது? அப்ப உனக்காக எனக்காக ஆண்டவர் எப்படிப்பட்ட ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி இருப்பார். 12 பேருக்கு விருந்துன்னு ஆரம்பிச்ச அந்த இடம் 120 பேர் அந்த மேல்வெட்டு அறையில தான் கூடி பரிசுத்தாவி வல்லமை பெறுகிறாங்க. அதே இடத்துல இருந்து பிரசிக்கப்பட்ட பொழுது 3000 பேர் சபையிலே சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள் என்று சொன்னால் கர்த்தர் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தும் பொழுதே ஆண்டவர் ஒரு பெரிதான திட்டம் வைத்திருக்கிறார். நம்மள மாதிரி குறுகிற இடம் கிடையாது. நம்மளோட செலவு எனக்கு இது கிடைச்சா போதும், இவ்வளவு கிடைச்சா போதும். எவ்வளவு நாளைக்கு தேவையான 5000 10,000 ஆண்டவர் நம்மை ஐஸ்வர்யவான்களாக மாற்ற அவர் தரித்திரரானார் வேதம் சொல்லுது. அல்லேலூயா. நீ வேண்டுவதற்கு நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிற ஆண்டவர், நீ வேண்டுகிறதை சரியாக ஆண்டவர்களை திட்டமாய் கேள். கர்த்தர் நிச்சயமாக அதை நிறைவேற்றி கொடுப்பார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் சீஷர்களை அழைத்து ஆயத்தப்பட்ட அந்த ஸ்தலம் எப்படிப்பட்டதா இருந்தது? மிகப்பெரிய விஸ்தாரமான ஒரு இடமாக காணப்பட்டது. 3வது நாம் பார்ப்போம் சொன்னா மத்தேயு 25ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை நாம் வாசிக்கும் பொழுது அங்கு நாம் பார்க்கிறோம் அந்த கன்னிகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தம் பண்ணினார் என்று நாம் பார்க்கிறோம். தீவெட்டி எதற்கு என்று சொன்னால் வெளிச்சத்திற்காக. இந்த கன்னிகைகள் தீவெட்டிகளை ஆயத்தம் பண்ணினார்கள். 10வது வசனம் சொல்லுகிறது, அப்படியே அவர்கள் வாங்க போற போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. அல்லேலூயா. 2 கூட்டத்தை அங்க பார்க்கிறோம். ஒரு 5 கன்னிகைகள் மிகவும் ஆயத்தமாக இருந்தார்கள். எண்ணெய் வெறும் தீவெட்டி மட்டும், வெறும் தீவெட்டி மட்டுமல்ல, தீவெட்டிக்கு தேவையான எண்ணெய் இருக்கணும். அதை தீ பிடிக்கணும். எண்ணெய் ஊற்றி தீ பிடிக்க வேண்டும். அப்படி இல்லாம வெறும் தீவெட்டி சொன்னா என்னது, அப்படியே கம்பல துணியை மட்டும் சுத்தி வச்சிருந்தா மட்டும் போதாது. எண்ணெய் ஊற்றி அதை பத்த வைக்க எல்லா ஆயத்தத்தோடு 5 கன்னிகள் இருந்தாங்க. இன்னொரு 5 கன்னிகள் வெறும் தீவெட்டியை மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வெளியே போய் என்ன வாங்க போகும்போது ஆண்டவர் வந்து விட்டார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் இயேசு எந்த வேளையில வருவாருன்னு நமக்கு தெரியாது. அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணிருக்கிற அந்த ஸ்தலத்திற்கு கூட்டி சேர்ப்பதற்கு அந்த திருமண பந்தத்திற்குள்ளாக நம்மை அழைத்து செல்கிறார். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்மை கூட்டி செல்கிற ஆண்டவர் அங்க எது கூட்டி செல்கிறாரு? கல்யாணம் இருக்கு, கல்யாணம் இருக்கு. இங்க நம்ம அதான் பார்க்கிறோம். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவருடைய கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். அல்லேலூயா.
இருக்கிறவர்களுக்கு தான் கல்யாணம் இருக்கு. ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் தான் ஆண்டவர் நினைச்சுவாரு அழைத்துக் கொள்வான். நீங்க 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம், 2 கொரிந்தியர் 5:5 நான் வாசிக்கும் பொழுது அங்கு வேதம் எப்படி சொல்கிறது? என்ன சொல்றது? இதற்கு நம்மை ஆயத்தப்படுகிறது. 2 கொரிந்தியர் 5:5 இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. இதற்கு நம்மை, எதற்கு என்று சொன்னால் அந்த பரலோக வீட்டிற்குள் நாம் செல்வதற்கு, ஆண்டவர் நமக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிற அந்த இடத்திற்கு நாம் செல்வதற்கு, அந்த கல்யாண விருந்துக்கு நாம் செல்வதற்கு ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. அவர் என்ன செய்கிறாரா? ஆவியனும் அந்த தீவட்டிக்கு எண்ணெய் இருக்கிறது. அந்த எண்ணெய் தான் அபிஷேகம். அந்த 5 கன்னிகளும் அபிஷேகம் பெற்றிருந்தார்கள். ஆண்டவர் இயேசு வரும் பொழுது அந்த எதிர்நோக்கோடு காணப்பட்டபடினாலே கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். அந்த எண்ணெய் இல்லாத, அபிஷேகம் இல்லாதவர்களே போக முடியாது. அர்த்தம் சொல்லப்படுகிறது. இதற்கு நம்மை அழைத்து, எதற்கு? 1ஆம் வசனத்தில் வாசிக்க, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். நித்திய வீடு. அப்ப அந்த நித்திய வீட்டை சுதந்திரிப்பதற்கு நமக்கு உள்ள வீடு அழிந்து போகும். மாட மாறி எத்தனை அப்ஸ்டர் வேணாலும் நீ கட்டி எழுதலாம். ஒருவேளை வாடகை வீட்டுல நல்ல செழிப்பான வாடகை வீட்டுல நல்ல அதிகமான ரெண்டு கொடுத்து இருக்கலாம். எதுவுமே உங்களோட எல்லாம் அழிந்து போகும். ஆனால் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சி உள்ளவர்களாய் காணப்படுகிறோம். எத்தனை பேர் வாஞ்சி இருக்கிறது? இந்த உலகத்தில் நம்ம பட்ட பாடு போதுமாப்பா. இந்த உலகத்தில் நம்ம பட்ட பாடு போதும். இந்த உலகத்தில் நம்ம அனுபவிக்கிற கஷ்டங்கள் போதும். வாஞ்சி எத்தனை பேர் இருக்கு? 2-4 பேர் கேட்கிறாங்க. யோசி கேட்கிறாங்க. தூக்குனா போவோமா, தூக்காண்டாலும் போயிடுவோமா? ஆயத்தமா கையை தூக்குறதுக்கே நம்மளுக்கு எத்தனை யோசனை, கையை தூக்குறதுக்கே எத்தனை யோசனை. ஆயத்தம் இல்லை. ஆயத்தமாய் இருப்பவர்கள் போய் சேருவார்கள். ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் மத்திய ஆயத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவர் வரும்போது நாம் அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்படத்தக்கவர்களாய், அவரோடு கூட சேர்த்துக் கொள்ளப்படத்தக்கதாய் மணவாட்டியாய் காணப்படும். மணவாட்டியாய் காணப்படும். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. வேதம் அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. பிள்ளைகளை 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆவது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, 1ஆம் அதிகாரம் கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு, தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு. இவ்வளவு பண்ணது விசுவாசமே இல்லை, நம்ம எப்படி கைதுப்போம்? பரலோகம் போடலாம் யோசிக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளோட விசுவாசம் இல்லை.
1 பேதுரு 3:15 நாம் வாசிக்கும் பொழுது 1 பேதுரு 3:15 வாசிக்கும் பொழுது கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கு. கேட்பாங்க, சிஸ்டிக்கு போனீங்களே அங்க என்ன கிடைச்சதுன்னு கூட சிலவங்க கிட்டலாம் கூட கேட்கலாம். ஆனாலும் சாந்தத்தோடு அவர்களுக்கு பதில் சொல்ல எப்படி இருக்கணும்? உங்களில் இருக்கிற நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கு. இயேசு கிறிஸ்துவை சொல்வதற்கு ஒரு டைம், அதுதான் உங்களுடைய கிண்டல நக்கலா கேட்கலாம், அதுதான் உங்களுக்கு டைம். ஆண்டவரை குறித்து சொல்லக்கூடிய டைம் அதுதான். இயேசு கிறிஸ்து நமக்கு என்று ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற பரலோகத்தின் அந்த பாதையை அவர்களுக்கும் காண்பிக்க நாம் என்ன இருக்கணும்? ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் தேவன் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறதா அந்த ஸ்தலத்திற்கு நாமும் ஆயத்தமாகணும். நம்மிடத்திலே கேட்கிற யாவரையும் ஆயத்தப்படுத்தணும். அதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான ஒரு உன்னதமான ஒரு ஆசீர்வாதம். நம்மை அதற்காகத்தான் தேர்ந்தெடுத்தார், நம்மை அதற்காகத்தான் அழைத்தார். அவர் நம்மை அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்தால் நாம் ஆயத்தமாய் இருப்போம். ஆயத்தமாய் இருப்பவர்கள் கல்யாண வீட்டிற்குள்ளே செல்வார்கள், செல்வார்கள், கல்யாண வீட்டிலே பிரவேசிப்பார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அந்த வரப்போகிற அந்த இயேசுவுக்கு நாம் மனவாட்டியாக ஆயத்தமாய் இருந்தால்தான் அவரோடு கூட நாம் என்ன செய்ய முடியும்? போக முடியும். வெளிப்படுகிற விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோ, ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் வாசப்படியில் வந்து மணவாளா கிறிஸ்து வாசப்படியில் வந்து நிற்காரு. நீ மணவாட்டி உன்னை அலங்கரித்து கொண்டு நீ மணவாளுக்கு எதிர்கொண்டு போய் நீ ஆயத்தமாக இருந்தால் கல்யாணம் பிரவேசிப்பார். அல்லேலூயா. அதுதான் வெளிப்பட்ட விசேஷம் 26ஆம் அதிகாரம் 2ஆவது வசனத்துல யோவான் அவருடைய தரிசனத்திலே அவர் கண்ட காரியம், புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பர்வத்தை விட்டு இறங்கி வர கண்டே, அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல் ஆயுதமாக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. அதான் ஒரு பக்தர் பாடினார், பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே, ஆமென் அல்லேலூயா. ஒரு அருமையான பாட்டு, பழைய பாட்டு. அருமையான பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் மணவாட்டியாக அலங்கரிக்கப்பட்ட ஒரு ஆத்மாவை காணப்படுவோம். ஆண்டவர் மணவாளனாய் வந்து நிற்கிறான். அவன் கதவை தட்டும் பொழுது நீ கதவை திறக்கிறேன். ஆயுதம் 5 கன்னிகைகள். அவர் என்ன செய்கிறாரு? அவர்களோடு 5 கன்னிகளோடு அந்த கல்யாண வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கிறாங்க. நாமும் அந்த கல்யாண வீட்டிலே பிரவேசிப்போம். 7 வருஷம் அந்த திருமண விருந்து, அந்த திருமண வீட்டிலே 7 வருஷம் இயேசுவோடு கூட நாம் என்ன செய்வோம்? திருமண வீட்டிலே கலந்து கொண்டு 7 வருஷம் முடிஞ்ச ஒருபாடு தூதர்களோடு ஆண்டவர் வருவார். தூதர்களோடு ஆண்டவர் வருவார். அந்த பூமியில அவர் வரும் பொழுது நாம அவரோடு கூட நாம வருவோம். அவரோடு கூட நாம வந்து இந்த பூமியில அரசாங்கம். எப்படிப்பட்ட பாக்கியம்! இன்னைக்கு நாம எந்த விதமா நம்ம அரசாங்கம் இருக்கோம்? நம்முடைய குடும்பத்தை கூட அரசாக முடியும் இல்லையா? நம்மகிட்ட இருக்க பைனான்ஸ் ப்ராப்ளம், குடும்பத்தை கூட நடத்த முடியாத அளவுக்கு பைனான்ஸ் ப்ராப்ளம். ஆனால் ஆண்டவர் இயேசுவோடு கூட இந்த பூமியையே நம்மை அரசாங்கத்தக்கதான் கர்த்தர் நம்மை அழைத்துக் கொண்டு
அல்லேலூயா. நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். நாம் ஆயத்தமாய் இருந்தால் ஆண்டவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்பட்டு அந்த பரம கானானுக்குள் பிரவேசிப்போம். அதைத்தான் யாத்ராம் 23:20 நாம வாசித்தோம். வழியில் உன்னை காக்கிறது நீ இப்போ ஆயத்தமாய் நீ சென்று கொண்டிருக்கிற வழியில உன்னை சாத்தானவன் பலவிதமான காரியங்களை வைத்து உங்களுக்கு கண்ணியை வைத்து விடாதபடி, உங்கள் கால்களுக்கு குழியை வெட்டி உங்களை அந்த குழியை விழுத்து விடாதபடி அவங்களை காக்கிறதுக்காக ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்புவார். அந்த காலத்திலே ஆண்டவர் தூதனை அனுப்பினார். அந்த காலத்துல தூதனானவர் என்று வேதத்துல எங்கெல்லாம் வருகிறதோ அங்கெல்லாம் இயேசுதான். கர்த்தர் என்று எங்கெல்லாம் கழிக்கப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் இயேசுதான் இருப்பாரு. அதே போல சொல்ற இந்த புதிய பாட்டு காலத்திலே வாழ்கிற நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக போய் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நான் ஆயத்தம் பண்ண ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் இதோ நான் என்ன செய்கிறேன், ஒரு தூதனாக உனக்கு முன்னால் இப்போ எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன், வாருங்கள் என்று ஆண்டவர் நம்மை அழைத்துக் கொண்டிருக்கிறார். நாம் ஆயத்தமாக இருந்தால் ஆண்டவருடைய வருகையிலே நாம் அவரோடு எடுத்துக் கொள்ளப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. God bless you.